चलो वनकम दिस मग एक्सरसाइज 3.5 लमा 8th sum tan of pi by 4 plus theta minus tan of pi by 4 minus theta equal to 2 into tan theta என சாரி tan 2 theta என நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. pi by 4 அப்படின்னா எத்தனை டிகிரி சாமி? 45 டிகிரி. இது ஆரையன், இது டிகிரி. ஓகேவா? ஸோ tan 45 டிகிரி அப்படியே போட்டுக்கலாம். tan 45 plus theta minus tan 45 minus theta equal to tan a plus b minus tan a plus b இது tan of a minus b இது a இது b இது a இது b 45 டிகிரியாக இருக்கும்போதுனா வரும் 1ன்னு வந்துடும். நீங்கள் முன்னாடி கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், 1 ப்ளஸ் tan a பை 1 மைனஸ் tan a இது மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் tan b பை 1 மைனஸ் tan theta பை 1 ப்ளஸ் tan thetaன்னு போட்டுடலாம். இப்போ ஃபார்முலா வடிவத்தில் போடணும், அப்படியே போடுங்க. tan a plus tan b by 1 minus இங்கே ப்ளஸ் போட்டால் மைனஸ் tan a into tan b பிக்கு பதிலாக தீட்டா மைனஸ் tan a மைனஸ் இருந்தால் மைனஸ் tan b by 1 ப்ளஸ் tan a into tan b ஈக்குவல் டு tan 45 டிகிரியின் மதிப்புனா சாமி 1. tan 45 டிகிரி மதிப்பு 1 ப்ளஸ் tan a பை இது மதிப்பு 1 ஓ tan theta 1 ஏன்னு போட்டேன் 1 மைனஸ் tan theta மைனஸ் 1 மைனஸ் tan theta tan 45 மதிப்பு 1 இல்லையா, இங்கே 1 ப்ளஸ் tan theta. இப்போ ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை வேறு மாதிரி இருக்கா. அப்போ வேறு மாதிரி இந்த ரெண்டுத்தையும் பெருக்குன்னா குறுக்க பெருக்கணும். ஸோ 1 ப்ளஸ் tan a 1 ப்ளஸ் tan a அப்போ 1 ப்ளஸ் tan a 1 ப்ளஸ் tan theta 1 ப்ளஸ் tan theta 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ எத்தனை முறை வந்தாலும் அடுக்கில் போடணும். எத்தனை முறை? 2 முறை. அப்போ தான் ஹோல் ஸ்கொயர். இதுவும் 2 முறை வந்திருக்கு, த ஹோல் ஸ்கொயர். போடலாமா? ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan theta த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் tan theta த ஹோல் ஸ்கொயர் பை 1 மைனஸ் tan theta ரெண்டுத்தையும் பெருக்கணும் இல்லையா, 1 ப்ளஸ் tan theta. இப்போ சாமி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அப்போ ஸ்கொயரை மறந்துடுங்க. 1 ப்ளஸ் tan theta மைனஸ்னால் குறியை மாற்றணும். அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஆகிடும். மைனஸ் theta மைனஸ் tan theta ப்ளஸ் tan theta ஆகிடும். ஒரு முறை கழிச்சிட்டேன், இன்னொரு முறை என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. ப்ளஸ்னால் குறியை மாற்றக்கூடாது. ப்ளஸ் 1 மைனஸ் tan theta பை இங்கே பிரித்து எழுதுகிறோம். இங்கே பாரு சாமி, இது ஃபார்முலா வடிவத்தில் எழுதுகிறோம். இதை ஃபார்முலா அதாவது லெஃப்ட் சைடு இருக்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இங்கே பாருங்கள், a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பின்னாது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் b ஸ்கொயர் பதிலாக பிக்கு பதிலாக tan இருக்குது. மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் tan ஸ்கொயர் theta. இதெல்லாம் மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல், உள்ளுக்குள்ளே செய்யணும். இது கேன்சல். அப்போ ஒரு tan thetaவும் ஒரு theta ஒத்த உறுப்புகள் 2 இன்ட்டு tan theta இன்ட்டு 1 சேர்த்தா 2 பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் theta ஈக்குவல் டு கீழே எப்பவுமே முன்னாடி வந்துடணும் சாமி. 2 4ன்னு போட்டுடலாம், ஆனால் இருக்குது 2 இன்ட்டு ஏன் இதை போடலை அப்படின்றத சொல்கிறேன். 1 மைனஸ் tan ஸ்கொயர் theta 2 இன்ட்டு 2 tan theta பை 1 மைனஸ் tan theta ஒன்று ஃபார்முலா எதுனா tan 2 theta ஃபார்முலா. அது tan 2 theta 2 4ன்னு போட்டிருக்கலாம் சாமி, ஆனால் அந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன். இதுக்கான ஃபார்முலா என்னது, tan 2 theta. இப்போ இங்கே யூஸ் பண்ண ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. அடுத்தது இதனுடைய ஃபார்முலா இது. ஓகே சாமி, வேறு இது மாதிரி வந்ததை இது மாதிரி பெருக்கி போட்டிருக்கோம். ரைட்மா? வேறு என்ன ஃபார்முலாவும் இங்கே யூஸ் பண்ணோம். tan என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், tan a ப்ளஸ் b ஃபார்முலா ஈக்குவல் டு tan a ப்ளஸ் tan b பை 1 மைனஸ் tan a இன்ட்டு tan b. அடுத்தது tan a மைனஸ் b ஃபார்முலா tan a மைனஸ் tan b பை 1 மைனஸ் போட்டால் என்ன போடணும் சாமி, ப்ளஸ் பெருக்கணும் tan a இன்ட்டு tan b
ஸோ இதெல்லாம் சென்ஸு தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறோம் சாமி. நீங்களாம் ப்ரில்லியன்ட் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, போட்டுங்க. சொல்லும்